என்னோட 3 வருஷ காதல் அது. அந்த காதலன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட பேசினாரு, என் மேலயும் சில தப்பு இருக்கு அப்படின்னு அன்சிதா பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ்ல அன்சிதா அவங்க வந்து சமயத்திலேயே ஒரு சிலர் வந்து நிறைய சர்ச்சைகள்ல சிக்குவாங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினாங்க. அன்சிதா அவங்க அவங்களுடைய கதை சொல்ற டாஸ்க்ல நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே அன்பு இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கேன், என்ன நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பா பேசினாங்க, சில சமயத்துல நாம ஏன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நான் யோசிச்சு தவறான முடிவுக்கெல்லாம் வந்து போயிட்டேன். ஒரு முறை நான் யோசிச்சு பார்த்தேன், நாம இல்லைன்னா நம்மளுடைய அம்மாவுக்கு யாருமே இல்ல, அண்ணாவை யாரும் பாத்துக்க மாட்டாங்க, நாம கண்டிப்பா வாழணும் அப்படின்னு சொல்லிதான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னால நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் தாங்கிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை அந்த கதை சொல்ற டாஸ்க்ல வந்து பேசி இருந்தாங்க. அந்த வகையில நேத்து ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய லவ் ஸ்டோரிய வந்து பேசிட்டு இருந்தாங்க. விஜய் விஷால் அவர் சொன்னாரு, இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்குள்ள இருந்த காதல் பத்தி சொல்லிட்டு இருந்த சமயத்துல அன்சிதா அவங்களும் அவங்களுடைய காதல் பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசி இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கும் அவனுக்கும் 3 வருஷமா காதல் இருந்துச்சு, முதல்ல நல்லா இருந்துச்சு, ஓவர் பொசசிவா நடந்துப்பான், நான் கியூட்டா சுத்தி சுத்தி வந்தேன், என்னோட பக்கம் தவறு இருக்கு, 3 மாசத்துக்கு முன்னாடி நான் வேற ஒருத்தி, அதாவது வேற ஒரு இந்தி பெண்ணை காதலிக்கிறதா சொன்னா அவங்க மேல மட்டும் தப்புன்னு நான் சொல்ல வரல, நான் இப்படிதான் இருப்பேன், நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிற விஷயத்த சரியா வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கலையோன்னு நினைச்சேன். என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ரொம்ப அழுது நிறைய கலவரமே நடந்துச்சு. இங்க வந்த அன்னைக்கு கூட மருத்துவர்கிட்ட பேசி கலந்து ஆலோசிச்சுட்டு தான் வந்தேன், ஆனா இன்னும் எனக்கு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அன்சிதா பேசியிருந்தாங்க. காதலரோட பெயரெல்லாம் குறிப்பிட்டு அவங்க சொல்லல, ஆனா அன்சிதா அவங்களுக்கு ஒரு லவ் பிரேக்கப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னதா நிறைய பத்திரிகைகள்ல எழுதியிருந்தாங்க. அவங்க ரொம்பவே அந்த சமயத்துல உடைஞ்சு போயிட்டாங்களாம். அன்சிதா அவங்களுடைய வாழ்க்கையில அன்புக்காக நிறையவே ஏங்கியிருக்காங்க. சின்ன வயசுலேயே அம்மா அப்பாக்குள்ள ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைனால ரொம்பவே சிரமப்பட்டாங்க, தனியாவே வளர்ந்துருக்காங்க, படிப்பு எல்லாமே தனியாவே பார்த்திருக்காங்க, சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, எதுவுமே கிடைக்காம ரொம்ப ஏங்கி போயிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சுதான் வந்து அவங்களுடைய குடும்பத்துக்காக நடிக்கிறதுக்கு வந்தாங்க, அம்மாவையும் அண்ணாவையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எல்லா விஷயங்களையுமே ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கு, அதெல்லாம் கடந்துதான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆனா தேவையில்லாத ஒரு சில சர்ச்சைகளால அவங்களுடைய பெயரும் அதுல அடிபட்டு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. அதுல இருந்து மீண்டு வந்து மறுபடியும் பிக் பாஸ்குள்ள போயிருக்காங்க. இந்த பிக் பாஸ்ல ஆரம்பத்துல ஒரு சில வெறுப்புகளை அவங்க வாங்கியிருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. போக போக அவங்களுடைய விளையாட்டு எப்படி இருக்க போகுது என்னங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.